கர்த்தரும் தம்முடைய சிருஷ்டிகளில் ஆவியின் முதற்பலங்களானவர்களை பிறப்பித்து அவர்களை அழைத்து நீதிமான்களாக்கி நித்தியவாசிகளான தகுதியை அடைய செய்ய நம்ம அழைத்த அன்பின் தேவன் ஒவ்வொருவருக்கும் உண்டான அழைப்பை காத்துக்கொண்டு அழைப்பில் முடிவு பரியந்தமும் நிலைத்து நித்திய ரட்சிப்பை அணிந்து கொண்ட திவ்ய நிலைக்கு உரிய மனவாட்டியானவர்களை ஆயத்தப்படுத்த இந்த நாட்களிலே சில மாத காலங்களாக முடிவு காலத்தை சார்ந்த ரட்சிப்பை குறித்தோம். அதற்கு மனுக்குலத்தை அல்லது சபையை ஆயத்தப்படுத்த அவருடைய ராஜ்யமாய சபையையும் அந்த சபையின் மூலமாய் வெளியரங்கமாக்கப்படுகிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படி அருள்நாதர் கடந்த சில மாதங்களாக நம்மோடு பேசி வருகிறார். இந்த ரட்சிப்பை உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், உலகத்தாருக்கு அல்ல, உலகத்திலிருந்து எவர்கள் தேவனுடைய திவ்ய நிலையை அடைந்து கொள்ள முன்குறிக்கப்பட்டவர்களானவர்களை அழைத்து அவர்களை ஆவியின் முதல் பலங்களானவர்களான தகுதியை அடைய வைத்து அவர்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிற அன்பின் ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவே அவர் உலகத்திற்கு கடந்து வந்து பிதாமாய் தேவன் அவரை அனுப்பி வைத்த சம்பவங்களை குறித்து வேதத்தின் வழியாக தியானம் செய்ய நம் அன்பின் ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் அடியார் சொல்ல லூக்கா எழுதிய அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனங்கள் வாசித்தை தியானம் செய்ய நம் தேவன் நமக்கு இறக்கட்சி வர வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனம் முடிய. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த 18 முதல் 26 வசனங்களில் அருமைய இரட்சகர் பாடுபடவும் பின்பு மரித்து உயிர்த்து எழுந்து அவரால் முன் அறியப்பட்டு அழைக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவானவர் உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று வேதம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவர் உங்கள் எல்லாரையும், உங்கள் என்றால் சபையில் உள்ளவர்கள், அப்போஸ்தலர் நடபடியில் ஊழியத்தில் மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்கிறார். உங்கள் எல்லாரையும் சபையின் அங்கமாய்
சேர்க்கப்பட்ட உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகள் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் என்று வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள மோசே முதற்கொண்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள 40 தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள 41 அப்போஸ்தலர்கள், இந்த 81 மகான்களை கொண்டு அருமை இரட்சகர் உரைத்த தீர்க்க தரிசனம் யாவும் அருமை இரட்சகருடைய கிருபாதார பலி மூலமாய் எவர்கள் மீட்கப்பட முன் அறியப்பட்டவர்களோ அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய பொல்லாத பிறவி, பொல்லாத கிரியைகள், பொல்லாத வாழ்க்கை என்னால் மனித பிறப்பே நாம் அறிந்திருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், நன்மை செய்கிறவன் ஒருவனாயும் இல்லை என்ற நிலையில் மனிதன் இருக்கின்றான், பிறக்கின்றான், வாழ்கிறான். அவர்கள் மத்தியிலே தேவனுடைய முன் அறிவின்படி அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்கள், மகிமை, தேவனுடைய சாயலுக்குள்ளான நிலை, திவ்ய நிலை, இதை அடைய செய்கிறது தான் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் பெரும் பாக்கியம் என்ற ஆசீர்வாதங்கள். அவர்களுக்காகவே பிதாவாகிய தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். அப்படி என்றால் பொல்லாங்காய் வாழ்கிற மனு குலத்தில் இருந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி எவர்கள் அறியப்பட்டார்களோ, ஆவியின் முதல் பலன்களை பெற்றவர்களோ, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே அருமை இரட்சகர் பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர்களை இரட்சித்து மனமாற்றியான தகுதியை அடைய செய்யும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாகவே அவர்களை முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பை அடைந்து ஆவிக்குரிய ஆவி, ஆத்மா, சரீரம் யாவும் தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்குள்ளான திவ்ய சாயலை அடைந்து கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை நித்திய ஆசீர்வாதங்களால், பொது ஆசீர்வாதம் என்றாலே பூமிக்குரிய நன்மைகளை ஆண்டு சொல்லல, ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறோம். அதாவது ஆபிரகாமின் சந்ததிகள் அடைய போகிற ஆசீர்வாதங்களுக்கு தேவன் எவைகளை உதாரணமாக காண்பித்தார். இப்ப சாத்தான் ஏசப்பா கிட்ட பூமியையும் அதன் மேன்மையையும் அவருக்கு காண்பித்து இவெல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிற சாத்தான் காண்பிக்கிற நிலைகள் அனைத்தும் பூமியையும் அதை சார்ந்தவைகள், அவைகள் அவனுக்கு ஆசீர்வாதம், அவனுடைய ஆசீர்வாதமாய் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அல்லது தன்னால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுக்க வாக்கு பண்ணுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணினாலும் உன் சந்ததிகள் எண்ணக்கூடாத அளவிற்கு ஒரு சந்ததிகள் பெருகுவார் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். தேவனால் அருளப்படுகிற ஆசீர்வாதம் என்றால் நித்திய ஆசீர்வாதங்கள். இங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி
அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு என்றால் அது நித்திய ஆசீர்வாதமான ஒரு நித்திய வாழ்க்கையை இவர்கள் அடைந்து கொள்ள செய்ய இவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாகவே தன் மடியில் இருக்கிற பிள்ளையாய் இயேசுவை இவர்களுக்காக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அப்படி என்றால் இயேசு ராஜா உலகத்திலே பிறந்ததும் அவர் வாழ்ந்ததும் ஊழியம் செய்ததும் அவர் பலியானதும் உயிர் தெழுந்ததும் இந்நாள் மட்டுமாய் பரிசுத்த ஆவியானவராக வாழ்ந்து கொண்டிருப்பதும் யாருக்காக வென்றால் தேவனால் முன் அறியப்பட்ட உங்கள் என்று சொல்லப்படுகிற அதாவது நித்திய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அறியப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் ரட்சிப்படைய அவர்கள் முடிவான ரட்சிப்பை அடைந்த ஆத்தும நன்மைகளை நித்தியத்தில் பெற்றுக்கொள்ள தகுதி அடைய அவர்களை ஆயத்தப்படுத்தவே அன்பு பிதா முதலாவது அவர்களுக்காகவே இயேசுவை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படியான சத்திய ஆவியா தேற்றவாடை உங்களை அனுப்ப அப்ப என்றைக்கும் யாரோடு தான் இருக்க இயேசுவை அனுப்பினார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும் சத்திய ஆவியா தேற்றவாளரை உங்களுக்கு அனுப்பாண்டு ஏசபாஸ் வாக்கு பண்ணினாரே அந்த சத்திய ஆவியானவரும் எவர்களோடுதான் என்றைக்கு கூட இருக்கும்படியான தேவ திட்டம் உண்டு என்றால் தேவனால் நித்திய ஆசீர்வாதத்திற்கு எவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு பூமியிலே பங்கு பங்காய் காலகாலமாய் அதுவும் முடிவான காலத்திற்கு என்றதானவர்களை அனுப்புகிறாரோ அவர்களை ஆசீர்வதிப்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை தான் நாம் லூக்கா 2:10 வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர் நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். மிகுந்த சந்தோஷம் இதுங்க. அதுதான் நிலையான சந்தோஷம், நித்தியமான சந்தோஷம், அழிவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களில் உண்டாக்கும்படியான செய்திதான் இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. என்றைக்கும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் உங்களுக்கு என்று சொல்லப்படுவதற்கு தகுதியை எவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பிறப்பிலேயே தேவனோடு இருந்தவர்கள், தேவ தீர்மானத்தின்படி அவரோடு இருந்து அவருக்குள் ஆவியில் பரிபூர்ணமாய் இருந்து கடைசி நாட்களில் அவருடைய ஜனங்களாக பூமியில் அனுப்பப்பட்டு அவருக்கு சாட்சியானவர்களை வாழ அனுப்பப்பட்டவர் என்றெல்லாம் நாம் கடந்த நாட்களில் தியானம் செய்திருக்கிறோம். இவர்கள் அடைந்து கொள்ள தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன? இவர்கள் தேவனால் நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்திருக்கிறோம். இவர்களுக்கென்று தேவனால் நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நிறைவான ஆசீர்வாதங்கள். அதாவது
எபேசியர்களின் நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 முடிய நான் வாசிக்கிற பொழுது, இவர்களுடைய ஐக்கியம், மீட்கப்பட்ட ஐக்கியம் தான் சபை. 11 13 முடிய வாசிங்களேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த மீட்கப்பட்டவருடைய ஐக்கியம் என்ற சபை, எபேசு சபை, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அளவுத்தக்க பூர்ண புருஷத்துவம் அடையணும். பூர்ண புருஷத்துவம். அதற்கு யாரை கம்பேர் பண்ணுகிறார் என்றால், கிறிஸ்து இயேசுவின் நிறைவான பூர்ண புருஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் சபையில் உள்ள மிகுந்த சந்தோஷத்தை அடைவதற்கென்று அனுபவப்பட்டு சபையாய் அவர் ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஆசீர்வாதங்களை பொல்லாங்குகளுக்கு விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு பிள்ளையாய் இயேசுவை அவர் உங்களுக்கு முதலாவது அனுப்பினார் வாசித்தோம் அல்லவா? அந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு அடைய வேண்டும் என்றால், அவர்கள் கிறிஸ்து இயேசுனுடைய பரிசுத்தத்தில் பூர்ண நிலை எதுவோ அந்த நிலையை அடைய அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த நிலையை அடைவதற்கென்றுதான் 4ஆம் அதிகாரம் 12, 13, 15 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே அந்த நிலையை அடைய நீங்க அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாயிருக்கும்படி கிறிஸ்துவுக்குள் வளர்களாய் கிறிஸ்து இயேசுவின் நிறைவான பூர்ண பரிசுத்தவத்தை அல்லது கிறிஸ்துவின் சாயலை, அதைத்தான் தொடர்ந்து இதே அப்போஸ்தலனை கொண்டு பவுலடியாரை கொண்டு பல இடங்களே வாசித்து எழுதியிருக்கிறதை நாம் தியானம் செய்திருக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அப்ப சபைக்கு என்று தேவனால் அருளப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்களே சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். இன்மைக்குரிய நன்மைகளுக்கு என்று சபைக்கு தேவன் வாக்கு பண்ணவே இல்லை. இந்த உலகத்தில் மேன்மையாயிருப்போம். ஆபிரகாமை வானத்தின் நட்சத்திரங்கள் அவைகளை போன்ற ஆசீர்வாதங்கள், ஆக நித்திய ஆசீர்வாதங்கள். இந்த ஆண்டு அருமை இரட்சகர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் வாகம் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களில் இப்பொழுது நட்சத்திரங்கள் போல இருக்கிறீர்கள், நீங்கள் 1000 மடங்கு இப்படி இருப்பதை காட்டிலும் இப்ப இருக்கிற நட்சத்திரத்தின் ஆவிக்குரிய நிலையில் இருந்து நீங்க வளர்ந்து நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வசன வாசிகள் தயவு செய்து. உங்கள் தேவன் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி இப்பொழுது நீங்கள் நட்சத்திரமா இருக்கிறீர்கள். இப்படி இருக்கிற ஆவிக்கு நிலையை காட்டிலும் 1000 மடங்கு அதுதான் அருணோதயம்.
பூர்ண ரூபவதி. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மண்டலமே, தேவன் யாருக்காக அவர் அன்று பிறந்தார், மறுபடியும் யாருக்காக அவர் வரப்போகிறார் என்றால், அன்று அவருடைய பிறப்பை அருணோதயம் நம்மில் உதயமாயிருக்கிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். 2ஆம் அதிகாரம், சோத்ரம் 2ஆம் அதிகாரம் 25 வாசிங்களேன். உங்களுக்குள்ளதை நான் வருமனமும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற வாக்கு தத்துவம், ஆசீர்வாதங்கள் என்ன? ஜெயங்கொள்ளுகிறவன் ஜெயங்கொண்ட வாழ்க்கையில் முடிவு பரிந்தமும் நிலைத்து நிற்பவன். அதைத்தான் சொல்லுகிறார் 26 ஜெயங்கொண்டு அந்த ஜெயங்கொண்ட வாழ்க்கையில் முடிவு பரிந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ. ஆக முடிவான ஆவிக்குரிய நிலை வரைக்கும் அவன் ஜெயம் பெற்றவனாய், அவன் ஜெயம் பெற்ற வாழ்க்கையில் நின்று நிலைக்கின்றவனாய் இருக்கிறவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 28 விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். இந்த ஆசீர்வாதம் கொடுப்பதால் ஆவியானவர் சபைகளுக்கு வாக்கப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவர் பிறப்பும் இந்த அருணோதயம் உதிக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக பிறந்தார் நற்செய்தியாய். மறுபடியும் அவர் ரகசிய வருகையில் வர இருக்கிற அந்த வருகையும் அவரால் அருளப்பட்ட விடிவெள்ளி நட்சத்திரத்தை அணிந்து கொண்டு அருணோதயம் போல் ஆயத்தமாகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கே அவர் நித்திய சமாதானம், நித்திய ஆசீர்வாதங்களை அல்லது மிகுந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள செய்ய மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறாய் என்றே வசனங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. நான் அநேக முறை வாசித்திருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் என்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா அப்போஸ்தலர் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி வசனம், அவருடைய அச்சடையாளங்களை நம்முடைய சரீரத்தில் அணிந்திருக்கிறோம். எபேசு 4:24 வாசித்திருக்கிறோம். கொலோசியர் 3:10 வாசித்திருக்கிறோம். மெய்யான நீதியில் பரிசுத்தத்திலும் நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடைகிறோம். பிலிப்பியர் 3:21 இந்த அற்பமான சரீரத்தின் கிரியைகளை கலைந்து அப்படியே சரீரம் மகிமின் சரீரமாய் மாற்றமடைய, இந்த அற்பமான சரீரம் தம்முடைய மகிம் சரித்து ஒப்பாக மறுமடைய, நித்திய ஆசீர்வாதங்கள் என்ற மிகுந்த ஆசீர்வாதத்தை வர இருக்கின்ற மணவாளன் கரத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வாக்கு தத்துவங்களுக்குரிய அத்தனை நித்திய ஆசீர்வாதங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள சபைகள், சபை பூர்ணமடைய வேண்டும். அருமை இரட்சகருடைய உபதேசத்திலே நாம் பல இடங்களில் வாசித்திருக்கிறோம். நாம்
மத்தேயு 5:48 வாசித்திருக்கிறோம். அங்கே சபை அல்லது அவர் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் அடைய போகிற பூர்ணத்துவத்தை யாருக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு? பிதாவுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவங்கள பரமபிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறவள், நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருங்கள். எபேஸ் 4:11 யாரை கம்பேர் பண்ணுகிறார் பூர்ண பரிசுத்தத்துக்கு? கிறிஸ்து இயேசுவின் நிறைவான அளவு, அதுக்குரிய பூர்ண பரிசுத்தம், பூர்ண பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசித்திருக்கிறோம். வாசிங்களேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுங்க. காரணம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு. மண்ணினாலே ஆதாம் சரீரம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டது. அந்த மண்ணான சரீரம் தரையிலே கிடக்கிறது. அது உயிர் பெற தேவனுடைய ஆவி அவன் நாசியில் வைத்து ஊதப்பட்ட பொழுது தேவனுடைய ஆவி அந்த மண்ணான சரீரத்தை உயிர்ப்பித்தது. இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரத்தில் அவன் தேவனுடைய மகிமையை, காரணம் அந்த ஆவி தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியினால் பிறந்த அருமை இரட்சகர் அவர் பரிசுத்தமுள்ளவராய் தேவகுமாரனாக எண்ணப்பட்டார். அப்படியே ஆதியா 1:27 அவருடைய ஆவியினால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயல் அணிந்து கொண்டது நிமித்தமாய் அவனுக்குள் இருந்த ஆவி அவன் என்றைக்கு ஜீவிக்கிற ஒரு ஆத்மாவாக்கி அவன் ஆத்மாவாக்கப்பட்டான். அந்த ஜீவ ஆத்மாதான் அவன் என்றைக்கும் அவனை வாழச் செய்கிறது. அப்போஸ்தலன் பவுலானாலும் பேதுருவானாலும் சரி, விசுவாசத்தின் பலனை அடைந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆத்மா வாழ்ந்திருக்க வாழ்த்தப்படுகிறது. அப்போஸ்தலன் யோவான் வாழ்த்துகிறார், உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்திருக்க நான் உன்னை வாழ்த்துகிறேன். பேதுரு சொல்லுகிறார், சுவாசத்தின் மலராகிய ஆத்தும ரட்சிப்பை அடைந்தீர்களே. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே 103 சங்கீதத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் உனக்கு செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆத்துமாதான் வாழப்போகிறாங்க. அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, அருமை இரட்சகர் அன்று பிறந்ததானாலும் சரி, இனி வரப்போற ரகசிய வருகை ஆனாலும் சரி, தேவனுடைய மிகுந்த ஆசீர்வாதங்கள் என்ற நித்திய ஆசீர்வாதங்களை அடைய செய்ய எவர்களுக்கு அந்த கிருபையை அளித்திருக்கிறாரோ அவர்களை சேர்த்துக் கொள்ளவே வரப்போகிறார். அப்படி என்றால் அவரால் நாம் சேர்த்துக் கொள்ளப்பட நாம் அடைய வேண்டிய ஆவிக்குரிய உன்னத திவ்ய நிலைகளை குறித்த ஸ்டாண்டர்டா அதனுடைய ஆவிக்குரிய நிலைகளை ஆங்காங்கே பரிசுத்த ஆவியினர் தமது அப்போஸ்தலர் கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று பிதாவினுடைய பூர்ணத்துவம், அடுத்தது கிறிஸ்து இயேசுவினுடைய பூர்ணத்துவம், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய பூர்ணத்துவம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்களேன். நான் சொன்னேன். நாம் 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்
அந்த சாயல் எந்த சாயல்? ஆவிக்குரிய சாயல். ஆக ஆவிக்குரிய சாயல், குமாரனுடைய பூர்ண பரிசுத்தத்தின் சாயல், பிதாவுடைய பூர்ண பரிசுத்தத்தின் சாயல். இந்த மூன்று ஒன்றரை கலந்து கொண்ட நிலைதான் அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம். அவனுடைய சரீரம் மகிமின் சரீரமாயிருந்தது, ஆதாம் சரீரம். அவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஆவிக்குரிய சரீரமாய் இருந்தது. அது நிமித்தமாய் அவன் ஆன்மா என்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாத்மாவானது. அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் சொல்லிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாயிருக்கும் ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஆவிக்குரிய நிலை சபை அடைய வேண்டும். சபை அடைய வேண்டும் என்றால் ஆவிக்குரிய இந்த பூர்ணத்துவத்தை, மற்ற சத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், நாம தியானம் செய்திருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் நாம் தொடவில்லை. நாம தெரிந்திருக்கிறபடியாலே இந்த கிறிஸ்து இயேசுவின் பூர்ணத்துவத்தை அடைந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவானவர் வரும்போது அவர் பிதாவினுடைய மகிமையினால், மனுஷகுமார் மகிமையோடு, தேவ மகிமையோடு அவர் வெளிப்படுவார். மத்தேயு 16:27 படி கிறிஸ்துவானவர் அவர் வெளிப்படும் போது மகிமையில் வெளிப்படுவார் என்றால் 1 பேதுரு 5:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய அன்பு தந்தை சொல்லுகிறார், பிதாவே, யோவான் 17:24 பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை விசுவாசித்திருக்கிற இவர்களுக்கு நீர் என்னை அனுப்பினதை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் எனக்கு தந்த மகிமை நான் கொடுத்தேன். அப்போ குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்த மகிமை பிதாவுடைய மகிமை. அப்போ பிதாவுடைய மகிமை, குமாரனுடைய மகிமை, இவர்கள் இருவரிலும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. அப்ப இந்த மூன்றும் ஒரு சேர திவ்ய நிலை, நித்தியத்தில் வாழ்வதற்கு என்ற பழுதற்ற நிலை, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்குரிய நிலை, அதை அடைந்து கொண்ட பரிசுத்தர்களே மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட மனவாட்டியாக ஆயத்தமாக வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்ப இந்த நிலையை தேவன் தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்போஸ்தலர் 47 வாசித்திருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து வருகிறார். எதற்காக சேர்த்து வருகிறார்? இல்ல, சபை மொத்தமாக அந்த சபையில், சபை என்றாலே ஜெயம் பெற்றவருடைய கூட்டம் தான், ஜெயம் பெற்றருடைய ஐக்கியம் தான். மற்றபடி அரைவேக்காடு முக்கால் சபை அல்லங்க. ஜெயம் பெற்றவர்கள் என்றாலே சாத்தானை ஜெயித்தவர்கள். மத்தேயு 14:18 படி சொல்லுகிறார், சபையில் பெண் நோக்க எது? பாதாளத்தை சபை மேற்கொள்ளணும். வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் 10-11 வசனம் வாசித்தா, ஆட்டு குட்டி ரத்தத்தை சாட்சி வசனம் சாத்தானை. ஆக ஜெயம் பெற்றவர்கள் தான் சபை, மற்ற ஒரு சபை கிடையாது. அப்போ அந்த ஜெயம் பெற்றவர்களுடைய ஐக்கியம் என்ற கூட்டாய்மை என்ற சபையை பூர்ணமடைய வேண்டும் என்பது தேவ திட்டம். அதத்தான் அந்த சபையத்தான், ஜெயம் பெற்றருடைய ஐக்கியம் என்ற சபையத்தான் கிறிஸ்து
ஒரு முறை இல்ல, பல முறை அப்பா சொல்லிருக்காங்க, என் சரீரமான சபை, நான் சபைக்கு தலையாயிருக்கிறேன். அந்த சபைக்கு மூளைக்கல்லா, எபேசியர் 2 நான் சபைக்கு மூளைக்கல்லாயிருக்கிறேன். மனைவிக்கு புருஷன் தலையாயிருக்கிறது போல கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். ஜெயம் பெற்ற ஐக்கியம், இந்த கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சி அடைந்து இதற்குரிய அடையாளம் என்னன்னா, சாத்தானை ஜெயித்தவர்கள், பொல்லாதவனை தோற்கடித்தவர்கள். அதுதான் இங்க அவங்களுக்கு அடையாளங்க. அந்த நிலையில் வெற்றி கொண்டவர்களையே சபையின் அங்கமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மனவாட்டியாய், பாருங்க, மத்த 24 எடுங்க, மத்த 20 எடுத்துக்கொண்டாலும் சரி, இது எசையா 60ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனம் எடுத்துக்கொண்டாலும், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1 அல்லது 12 வசனங்கள் எடுத்துக்கொண்டாலும், மத்திய 25 என்ன சொல்றாரு, கன்னிகை என்று அவர்கள் அழைக்கப்பட்டும் சபையார் என்று அவர்கள் அழைக்கப்பட்டும் முடிவு பரிந்தமும் அவருடைய அந்த தீவெட்டியில் எண்ணெய் இருக்கணும். அது நிமித்தமாய் அந்த தீவெட்டி என்ற ஒவ்வொரு கன்னிகையும் அவருடைய ரட்சிப்பின் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கணும். முடிவு பரிந்தும் அந்த தீவெட்டி அணிந்து போயிடக்கூடாது. இதுக்கு விளக்கம் 62, எஸ்ஐ 62 1, 2 வசனம், 1, 2, 3 வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் ரட்சிப்பின் தீவெட்டி. அப்ப இந்த தீவெட்டி என்ற ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில முடிவறது எரிந்து கொண்டு இருக்கணும். அதைத்தான் மத்திய 24:13 முடிவான ரட்சிப்பு என்று அறிவுரை ஆற்றுகிறார். அப்போ அதற்கு புத்தி இல்லாதவர் என்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணமே எண்ணெய் என்ற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் முடிவதும் இருக்க, அதற்குரிய வாழ்க்கை அவங்கள்ட்ட இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அவரிடத்துல செயல்பட அவர் அனுமதிக்கல. அப்படின்னா பாதி உலகம் பாதி ஆவியானவர். அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனா சொந்த வாழ்க்கையில் பார்த்தா தேவனை துக்கப்படுத்துறதான வாழ்க்கை. அந்த புத்தி இல்லாதவங்க, அவங்க தான் கைவிடப்பட்டவங்க. மற்றதெல்லாம் அவங்களை நமக்கு தெரியும், அந்த ஆவிக்குரிய மண்டலம் தெரியும். அவங்க முடிவு பரிந்தும் அவருடைய ரட்சிப்பின் தீவெட்டி எரிந்து கொண்டிருந்தது நிமித்தமாக எசையா 62ஆம் அதிகாரம் 2, 3, 12 வசனங்களிலே 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, நீங்கள் அவருக்கு என்ற பரிசுத்த ஜனம் எண்ணப்படுவீர்கள். நீங்கள் அவருடைய கையில் ராஜமுடியாய் இருப்பீர்கள். 3ஆம் வசனத்துல இந்த ஒரு ஜெயம் பெற்றவர்களுடைய கூட்டாய்மை தான் சபை. அப்ப அந்த சபை பூர்ணம் அடையணும் என்று தேவனுடைய கட்டளை. பூர்ணம் அடையாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அடுத்தாற் போல அந்த உன்னதத்திலிருந்து வந்த இயேசுவினால் அருளப்பட போகிற நித்திய ஆசீர்வாதங்கள் இருக்கே, அதை சபை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சபையின் ஊழியர்கள் பூர்ணமடைய வேண்டும். பாத்திரத்துல என்ன இருக்கோ அதுதான் அகப்பைக்கு வரும். ஊழியக்காரர் என்ற பாத்திரத்தில் என்ன ஆகாரம் இருக்கோ அந்த ஆகாரம் தான் ஊழியம் என்ற அகப்பைக்கு வரும். அந்த
பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஆகாரம் என்ற ஆவிக்குரிய போதனை, அது பூர்ணத்துவத்தை சார்ந்த போதனையை ஆக அந்த பாத்திரம், அந்த ஊழியர் என்ற அவர் பாத்திரத்துக்குள் இருக்கும் என்றால் அகப்பை என்ற உபதேசம், ஊழியம், அவற்றில் அதே ஆகாரம் அகப்பை மூலமாய் ஆத்துமாக்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப சபை பூர்ணம் அடையணும், சபை அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த சபையின் ஊழியர்கள் பூர்ணம் அடைய வேண்டும். அதனாலதான் அருமை அப்பா பணி பேதுரு தலைமை போசனா ஏற்படுத்தினாருங்க. சரி, அவரவே அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளாக சபை நிறைவடையணும் என்று ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் தானே. எதுக்கு பிதாவுடைய பூர்ணத்துவம், எதுக்கு கிறிஸ்துவனுடைய நிறைவான பூர்ணத்துவம், எதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான பூர்ணத்துவம், இவர்கள் மூவரும் ஒன்றரை கலந்து கொண்ட ஒரே பாத்திரமாகிய தேவனுடைய திவ்ய நிலை என்ற பாத்திரம். ஏன் இத பூர்ண பரிசுத்தத்தையுடைய தேவனுக்கு ஒப்பாக சபை வளர்ன்னு சொல்றாருங்க. சபை பாத்திரத்தில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பைக்கு வரும், அதுதான் ஆகாரம், அதைத்தான் சபையின் மக்கள் புசிப்பார்கள். வேதத்திலே நாம் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:3 வாசிக்கலாம். 1 பேதுருங்க. அது கூட வாசி இருக்கிறோம் தான். எபேசியர் 4:1 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், ஊழியர்கள் சபை பூர்ணமடைய ஊழியர்கள் அவர்களுக்குண்டான அழைப்பை காத்துக்கொண்டு அந்த 5 விதமான ஊழியத்தில் எந்த ஊழியத்துக்குரிய அழைப்பை பெற்றிருக்கிறார்களோ அந்த ஊழியத்துக்குரிய அழைப்பை ஊழியமாக செய்கிறவர்களே அந்த அழைப்பை காத்துக்கொண்டு அந்த அழைப்பில் நிறைவடைந்து பூர்ணர்களாகி அந்த அழைப்பை கொண்டு சபையை பூர்ணத்துவத்துக்குள்ளாக வேண்டும். பிலிப்பியர் 3:10 7-10 வாசிங்களேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் சோத்திரம். நான் வாசித்த இந்த 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அங்க ரெஃபர் பண்றாரு. கடைசியில நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோம், 16 வசனம், நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதற்கொண்டு ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சகோதரரே, 13ஆம் வசனம், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாடு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக சபை பூர்ணமடைய வேண்டும். சபை தேவனுடைய திவ்ய நிலை அடைய வேண்டும் என்றால் அந்த சபையின் ஊழியர்கள் பூர்ணமடைய வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் சபையின் ஊழியர்கள் வாழ வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். 26 தாயே, 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். உங்களில் ஒருவர் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. சோத்திரம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் இருக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். சீசத்துவத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஊழியர்களாக வர முடியும். விசுவாசிகள் நிலை வேறு, சீசருடைய நிலை வேறு. மத்திய 28:19 படி சீசர்களை தான் அதுவரை சீசர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு தான் யோவான் 20:22 வசனத்தின்படி அவர்கள் ஊதி பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளு சொல்லி, பிதா என்னை அனுப்பினேன்னு சொல்லி அவர்கள் ஊதி பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள ஊழியத்தை கொடுக்கிறார். அப்போ சீசத்துவம் என்ற நிலைக்கு தங்களை ஊழியர்கள் என்ற நிலைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஒன்றிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் அலுவலர்களுக்கு அடுத்த எந்த காரியத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஒரு வேலைக்காரன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு மகாராஜாவானால் சரி, சீசர்கள் ஆனாலும் சரி, அப்போஸ்தலர்கள் ஆனாலும் சரி,
பிறந்த பின்பு நான் 30 ஆண்டு காலங்கள் மகாராஜா கடுமையாய் உழைத்தார். அதுவும் அவர் வாழ்ந்த அந்த நாசரேத்தூர் பாருங்களேன், ஒரு மலை கூம்பான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க. அந்த மலை கிராமத்தில் இருந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் அவட கலப்பை, விவசாயத்துக்கு அடுத்த கருவிகளை செய்வது எவ்வளவு கஷ்டமான காரியம். அந்த கஷ்டமான விவசாயத்துக்கு உரிய கருவிகளை அருமையரட்சகர் செய்தார் என்றால் எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு இருப்பார். அதுவும் ஒரு கலப்பை செய்தாதான் கூலி கிடைக்கும். அதை வாங்கி தனக்கு பிறகு பெற்றெடுத்த 4 சகோதரர்கள், சகோதரிகள், தாய், இவர்களை போஷிக்கணும். ஒருவேளை வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கல, இப்ப இருக்கக்கூடிய கார்பெண்டர்ஸ் உடைய நிலையை நான் தெரியும் இல்லையா? அந்த நிலையில் அப்பா எத்தனை முறை பசியும் பட்டினுமே இருந்திருப்பார். கார்பெண்டர்ஸ்க்கு தொடர்ந்தாற்பல் வேலை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஊழியத்தில், ஊழியம்னு சொல்ல முடியாது, இந்த 30 வயது வரைக்குமான அந்த வாழ்க்கையிலும் அருமையரச்ச தன் தாய் தனக்கு பிறகு பெற்றெடுத்த 6 பிள்ளைகளை போஷித்தார். இவரை போஷிப்பித்துக் கொண்டார். அதன் பிறகு ஊழியத்திற்கு வருகிறார். வந்த பிறகுங்க முற்றிலுமாக தாய் உடன்பரப்புள்ள நேசம் இல்லைங்க. நாம் அறிந்திருக்கிறோம். சொல்றாங்க, ரபி உங்க தாயார் சகோதர சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, கேட்கிறார், யார் எனக்கு தாயும் சகோதரன் சகோதரியும்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்க. பாருங்க, கம்ப்ளீட்டா முற்றிலுமாக செப்பரேட் ஆயிட்டார். பாருங்களேன், 30 வயது வரைக்கும் தன்னை சார்ந்தவர்களை போஷிக்கிறதுக்காக உழைத்தார். அதே மகிமேன் ராஜா பிதாவுக்கு அடுத்த ஊழியத்துக்கு வந்த பிறகு குடும்பத்தை நினைச்சாரா? அம்மாவை நினைச்சாரா? உடன்பரப்ப சகோதரி நினைச்சாரா? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எல்லாவற்றையும் விட்டு வெளியேறி என்னை பின்பற்றாவிட்டால் அவன் என்ன சீசனா இருக்க மாட்டான். சொன்னாங்க. அப்படி இல்லாத ஒரு ஊழியம் செய்கிற நிலையெல்லாம் அடிக்கடி சாத்தா அவங்க இழுத்துக்கிட்டே இருப்பான். இவன் தேவனுக்கு பூர்ண ரூபவதியான ஊழியராய் மாற இவர் ஓடுவாரு. ஆனா சாத்தா ஏவாள், ஏன்னா தேவன் மகிமை அடைந்தது யாருங்க? ஆதாம் தான். ஆதாமில் இருந்த தேவமயம் சாயல் ஜீவாத்மாவை ஏவாள் பெற்றுக் கொண்டால் இவளுக்கு ஆண்டு கொடுக்கல. அப்ப இன்றைய நாட்களில் ஆவிக்குரிய பூர்ணத்துவத்தை சபை அடைய வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஊழியர்களாக செயல்பட ஊழியம் செய்து பிதாவினால் கனம் பண்ணப்பட வேண்டும் என்றால், அல்லது பிதாவால் நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே 5 தாழ்ந்த பெற்ற 10 சம்பாதித்தாய், 10 ஊருக்கு போய் நீ அதிபதியாயிரு, உன்னை எஜமான சந்தோஷத்தில் நீ பங்கு பெறு. அந்த நிலைக்கு உரியவர்களாக இருக்க. சரி, 2 தாளந்து வேறு 2 சம்பாதிக்கணும். ஒன்றுமா கை கட்டிட்டு இருந்தா ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே பைபிள் தூக்கி என்ன 2 வசனத்தை சொல்லிட்டு முடிஞ்சது அந்த 1 வார ஊழியம். உங்களுக்கு வேலைக்காரர் வருகிறவங்க 6 நாள் உங்கள்கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு 1-2 நிமிஷம் வேலை செய்யிட்டு உங்களுக்கு 6 நாளைக்குரிய கூலி கொடுனா நீங்க குடிப்பீங்களா? ஐயா குடிப்பீங்களா? பரிசுத்தவான்களை ஊழியர்களே, என்னை சேர்த்து தான் சொல்றேன். ஆவிக்குரிய மண்டலம் இங்க இருக்கிற ஊழியர்களே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தசமாக காணிக்க வசூல் பண்ண வீடு தேடி போறீங்க. மற்ற நாள்லாம் ஊர் சுத்துறீங்க. அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் ஓடி ஓடி அலையறீங்க. எதுக்காக?
உங்க பாக்கெட்டை நிரப்புறதுக்காக. ஆனால் இந்த நிலையில் ஓடினால் உங்களுடைய சபை பூர்ணமடையாது. நீங்களும் தேவனுக்கு சீசராக முடியாது. தேவ சமூகத்தில் வந்து நானும் நேசருக்கான ஊழியர் செய்யறேன், நானும் மணவாட்டி சபையின் ஊழியர்கள், நானும் மணவாட்டியாக போகிறேன் என்ற நிலையில் இருந்து கொண்டு, ஆனால் அந்த பிரதிபலிப்போ அதற்கு நேர் மாறாக இருக்கக்கூடிய நிலை மூலமாக அந்த ஊழியர்களும் சீசத்துவத்தை இழக்கிறார்கள், அந்த சபையும் சீசத்துவ மணவாட்டி என்ற நிலை இழக்கிறார்கள். அந்த சபையும் பூர்ணமடைய முடியாது. வேதத்தில் வாசிக்கிறான். My diseases, ஒன்னியவான் அது வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:16 வாசிங்களேன். 3:16 1 தீமோத்தேயு 1:16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய இடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகி தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமேனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிச்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாரு, ஊழியக்காரங்களா வந்துட்டுங்க. இமனையும் அலெக்சாந்தரும் இன்னும் ஹல்லேலூயா, mighty Lord, mighty Lord. ரெண்டு தீமோத்தேயு 4 4 முதல் வாசிங்களேன். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரமாய் இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் இடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு என்று சொல்லுகிறவர் அவர் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். 3 வசனம், அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தேன உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சையிலுக்கேற்ற போதனை தங்கள் தெல்லாம் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவிய விலைக்கு கட்டுக்கதை சாய்ந்து போக காலம் வரும். நீயோ இந்த கடைசி காலம் 2 தீமோத்தேயு 3 கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்பது அறிவாயாக சொல்லுகிறார். 2 பேதுரு 2 கள்ள தீர்க்க தரிசனுடைய கிரியைகளை சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட காலத்திலே நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி,
சுவிசேஷன் வேலை செய். நீ வாலிபத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிட்டாங்கன்ட்டு ஓடாத. சுவிசேஷனுடைய வேலை செய். வாலிபத்துவத்தை அடக்கி ஒடுக்கி அதை ஒழிச்சு சாம்பலாக்கி போட்டுட்டு நீ சுவிசேஷ ஊழியத்தை செய். அந்த ஊழியம் செய்து கொண்ட செய்கிற தீமோத்தேயுவை நீ சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஏன்னு சொன்னா தன்னோடு இருக்கிற 10ஆம் வசனம் முதல் தன்னோடு இருக்கிற தேமா இப்பிரபஞ்சத்தை மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். எங்க தெசலோனிக்கப்பட்டது போயிட்டான். தீத்துவம் தேமாவை ஊழித்து போனவங்க. தீமோத்தேயு கொஞ்சம் காத்து கொண்டார். ஆனால் தேமா பின்னோக்கி அங்கே போயிட்டான். காரணம் தெசலோனிக்கப்பட்ட கொஞ்சம் செழிப்பான சபைங்க. தெசலோனிக்கப்பட்டிருக்க சபை கொஞ்சம் செழிப்பான சபை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எருசலேமில் உண்டான சபை காணக்கூடிய குறைச்சல்களை நீங்கள் தாங்கினீர்கள் தெசலோனிக்க சபை என்றார். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாடு போய்விட்டார்கள். வைத்தியனாகி லூக்கா மாத்திரையை கொண்டு இருக்கிறார். நீ வா. பவுலடி யாரை விட்டுட்டு ஊழியெல்லாம் போயிட்டாங்க. லூக்கா மாத்திரை இருக்கிறார். அந்த லூக்கா வச்சுதாங்க இந்த நிருபங்கள் எல்லாம். காரணம் அப்போஸ்தலன் பவுலுக்கு ஆண்டவர் சந்திச்ச பொழுது கண் பார்வை அவருக்கு மங்கலாயிடுச்சு. அதனால இவரால் எழுத முடிய கூர்மையா எழுத முடியாது. அதனால அவர் டாக்டர் லூக்கா அவர் தன்னோடு கூட வைத்துக் கொண்டு இவர் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஒவ்வொரு சபையை குறித்து ஆவிக்குள்ளாக பார்த்து சொல்லுகிறதை லூக்கா எழுதுகிறார். நிருபம் எழுதி கடைசியில் என் கையெழுத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கடைசியில் மட்டும் பவுலடியார்ட்ட கொடுக்க அவர் கையெழுத்து மட்டும் போடுவார். என் கையெழுத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அந்த நிலையிலும் தேமா கிறிஸ்கே தீத்து இவங்களா விட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்களேன், உலகம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களை கொண்டதான சபை எப்படி பூர்ணமடையும்? நீங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் சொல்றோம். 1 தீமோத்தேயு புத்தகத்தெல்லாம் வாசித்தான். அநேக மன தெளிவு அற்றவர்களாய் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவர்கள் எல்லாரும் சத்தியத்தை பிரசங்கிக்காம அவன் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுக்கு உரிய தேவை என்ன? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியும் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இது இருந்தால் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிற இவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளினால் விழுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமைய ரட்சகர் பிறந்ததும் அவர் வரப்போவதும் தேவனுடைய திவ்ய நிலையை அடைந்து கொண்ட
பூரண ரூபவதிகளானவர்களை சேர்த்துக் கொள்ளவே அவர் வரப்போகிறார். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாததாய் இருக்கிறது. சபையின் அங்கங்களானாலும் சரி, சபையின் ஊழியர்களானாலும் சரி, சபை என்றால் இவர்கள் இந்த 2 கூட்டத்தாருடைய ஐக்கியமே சபை. சபை என்றால் தேவனுடைய சாயலை, தேவனுடைய மகிமை மறுரூபத்தை அணிந்து மிகுந்த ஆசீர்வாதம் என்ற நித்திய ஆசீர்வாதங்களை அணிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டாய்மையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் சபையை எப்படியாவது பாழ்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு இப்ப நம் சகோதரிகள்லாம் அண்ணாள் சிஸ்டர் சாட்சி கொடுத்தாங்க. அது உண்மை. அடியான் கடந்த நாட்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க பொழுதே நான் பிதாவே நான் சோத்திரி மயப்படுத்தி கொண்டு இருக்கிறேங்க. பக்கத்துல வலுசற்ப நின்று கொண்டு சொல்றான், அவேவேனு பேசுறான். எல்லா நம்ம வாயில அந்த வார்த்தை வராது. பிதாவை ரொம்ப தூசிக்கிறான். அடுத்தாப்புல அடியான தூசிக்கிறான். அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்முடைய வாயிலே வராதுங்க. அப்போ சாத்தான் அவனை தோற்கடிக்கிற சபையை விடுவானா? வேதத்திலே நாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 13 வசனமுடைய வாசிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்கடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அது தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாத 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரானவை இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆக இந்த அதிகாரத்தை நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கிற பொழுது, எகிப்தில் உள்ள இஸ்ரவேலர்கள் தலைச்சன் சங்காரத்திலிருந்து அவர்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் தங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பலியாக ஒரு வயதை ஆடை அவர்கள் தெரிந்து கொண்டு, அது வெள்ளாடு செம்மறி ஆடோ எப்படி இருக்கலாம், 1 வயதை உடைய ஆட்டை தெரிந்து கொண்டு அதை முற்றிலுமாக அதை பலி செலுத்த வேண்டும். அந்த ரத்தத்தை எடுத்து கால்களில் பூச வேண்டும். இன்னைக்கு ஹிந்துஸ் அது ஐதீகம் அறிந்தவர்கள் ஒரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னாக்க நிலக்காட்டு பாருங்களேன், அங்கேயே இந்த 3 கோடு போடுவாங்க. இந்த சாம்பல் அப்படியே தொடச்சி சாம்பலை இந்த 3 வேளை முக்கிங்க
3 கோடு போடுவாங்க, சைட்லையும் போடுவாங்க நிலக்கால. ஏன்னு தெரியுங்களா? 3 என்பது பிதாகுமாரன் பரிசுத்தாவி. அன்றைக்கு எகிப்துல சங்கார தூதன் தான் இல்லையா, அதுல இருந்து தப்பிக்க ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த ஆலோசனை. அந்த அன்றைக்கு அடிக்கப்பட்ட முற்றிலும் கிருபாதாரபடியாக படைக்கப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை எடுத்து மேலே நிலக்காலி மேலே பக்கவாட்டிலும் பூசுகிற பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து அந்த வீட்டில் சங்காரம் இல்லாதபடி கடந்து போவார். அந்த இதைத்தான் ஆரியன். ஆரியன் யாருங்க? பிரமாணர்கள். பிரமாணத்தை இறைவனை வழிபடுவதற்குரிய பிரமாணங்களை அறிந்தவர்கள் தான் பிரமாணர்கள். அப்படிதான் பிராமணர்கள். அவன் தான் ஆரியன். ஆரியனா என்ன? என்றா பசுக்கள், இரினா மேய்ப்பவர்கள், பசுக்களை மேய்ப்பவர்கள். எங்க இருந்து வந்தவங்க? மத்தியாவசம். இதெல்லாம் தெரிந்த வரலாறுங்க. தேவன் அந்த மீட்கப்படி எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனா எகிப்தில் இருந்து கொண்டே அவங்க தேவனுடைய ஜனங்களா இருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த உலகம் என்ற எகிப்தில தான் இருக்கிறோம். இந்த உலகம் என்ற எகிப்தில் இருந்து கொண்டே நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், ஆவிக்குரிய சிறுவர்களா இருக்கிறோம். அப்ப இவற்றிலிருந்து நாம் சங்கார தூதனால் உருவாகிற சங்கரிப்புகளில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த தேவன் ஒவ்வொரு ஆத்மாவும் சமானமாக ஒவ்வொரு ஆட்டை பலி செலுத்த வேண்டும். அது முற்றிலுமான பலி, சர்வாங்க தகன பலி. அதன் அர்த்தம் என்ன? அன்றைக்கு பலி செலுத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியமம். இந்நாட்களிலே நம்மையே கிருபாதாரம். ரோமர் 12 வாசிங்களேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவனுடைய சுத்தமாயிருக்கு. வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:21 வாசிங்களேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். சாமி கலந்துடுச்சு. நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். அதுதான் கிருபாதார பலி, அதான் சர்வாங்க தகன பலி. கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலி என்றால் படைத்தார் என்றாலும் கூட அது சர்வாங்க தகன பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய சரீரத்துள்ள எலும்பு, நரம்பு, தசை, ரத்தம், நாளம், அவயங்கள் அத்தனையும் அங்கே பலியாக்கப்பட்டது. அதனால கிருபாதார பலி. ஆனா அந்த கிருபாதார பலி எப்படி படைக்கப்பட்டது? சர்வாங்க தகன பலியா படைக்கப்பட்டது. ஆனபடியாலே சாத்தான் அவரை மகாபத்திரப்படுத்தின போது 1531 காயங்கள் அந்த ஒரு சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட போதும், அவருடைய சரீரம் உழுகின்ற படைச்சாலை போல உளப்பட்ட போதும், அருமையரட்சக தாயங்களை எல்லாம் முடிந்தது, என் ஆவியமைக்காக ஒப்புக் கொடுக்கிறேன், சர்வாங்க தகனபடியாக படைக்கப்பட்டதில் ஜெயம் பெற்றார். சாத்தானவர் தொட முடியல. அதுபோல எகிப்தில் உள்ள சங்கார தூதனால் உருவாகக்கூடிய அதான் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களையே சர்வாங்க தகனபடியாய் படைக்கணும், முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். அது சபையின் விசுவாசிகள் இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் சர்வாங்க தகனபடியாய் படைத்தது நிமித்தமாய் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் தப்பித்துக் கொண்டார்கள். அதுபோலவே ஆவிக்குரிய சிறுவர்களாய் இந்த மனவாட்டியானவர் வரையறுக்கின்ற நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதைத்தான் நாம 1:14 வாசித்தங்க. நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மை முற்றிலுமாக
சர்வாங்க தகனபடியாய் அவர் பாதத்திலே ஒப்படைத்ததின் பிரதிபலன் தான் பூரணம். பூரண ரூபவதி, பழுதொன்றும் இல்லாத நிலை. அந்த வாழ்க்கை தான். நான் எனக்கா வாழல, நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பூரண பரிசுத்தம், பிதாவுக்குள்ளான பூரண பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளான பூரண பரிசுத்தம், இவருடைய மொத்தமே தேவனுடைய அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிக்கும்படியான ஆவிக்குள் உன்ன திவ்ய சாயல் அடைந்து கொள்வது. அதுதான் தேவ. சும்மா பாட்டு பண்ண போதாதுங்க. தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். நானும் பாட சரிதாங்க. ஆனா அதை சார்ந்த ஜீவிதம் சர்வாங்க தகனபடியாக படைத்து அது நிமித்தமாய் நமக்கென்று சரீரத்தையோ ஆவியோ ஆத்மாவாக ஒதுக்கி வச்சுக்காம முற்றிலுமாக தேவனுக்கு படைத்து விட்ட சர்வாங்க தகனபலியான அர்ப்பணிப்பை சார்ந்த ஊழியம், அர்ப்பணிப்பை சார்ந்த ஜீவிதம் விசுவாசிகள். இந்த நிலையில் உள்ளவர்களே வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்க நாம் தகுதிப்படுத்தும். ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய சபையே, இந்த சத்தியம் நமக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய சிறுவிலர்களான தகுதி அடைய உணர்மானவரின் மறைவில் மறைந்து கொண்டு அவருடைய நிழலில் அந்திக் கொண்டு எந்த ஒரு பொல்லாங்கனின் சீற்றங்களுக்கும் அவனால் சாட்டப்படுகிற எந்த ஒரு குற்றத்திற்கும் நாம் நீங்களாக்கப்பட்டு நித்திய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள செய்ய அப்போஸ்தலர் 3:26 வாசித்து நிறைவு செய்வோம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அவர் உங்கள் எல்லாரையும், ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள எல்லாரையும் உங்கள் பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுக்கு அனுப்பினார். அப்போ பொல்லாத ஜீவித்திலிருந்து நாம் விலகி பூர்ண பரிசுத்தவத்தை ஜீவிதத்தை நாம் அணிந்து கொண்ட வாழ்க்கை வாழுகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவாகிய பிள்ளையை தேவன் உங்களிடத்திற்கு முதலாவது அனுப்பினார், நம்மிடத்துக்கு அனுப்பினார், மறுபடியும் நம்மிடத்திற்கு வரப்போகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் சம்பத்துக்களை கூட்டி சேர்க்க நாளில் என் சம்பத்துக்களை கூட்டி சேர்ப்பேன். புத்தியுள்ளவர்களோ வாசல் திறக்கப்பட்டது, மணவாளன் அழைத்து சென்று கல்யாண விருந்து அமர்த்தி போஜனம் பண்ண வைத்து வாருங்கள் பிதாமல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக வைத்து வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் என்ற அழைப்புக்கு நாம் ஆயத்தமாக கர்த்தனை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.